ஸ்டாலின் தான் வந்தாரு மிஸ் அடிக்க விட்டாருன்னு வச்சுக்கிறாரு. கலைஞரின் பேனா தலை சாயும் போதெல்லாம் தமிழன் தலை நிமிர்ந்தான் தானே சார்? இப்ப செத்துட்டான் எல்லா தமிழன்னா. என்னைக்கெல்லாம் அவருடைய பேனா தலை குனிதோ அன்னைக்கெல்லாம் தலை நிமிர வச்சிருக்காரு தமிழகத்தையே. நான் கூட அந்த பேனா என்னமோ எழுதிருக்கும்னு நினைச்சேனே. முதல் கதையே வான்கோழின்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார். வான்கோழி அந்த கதை பேரு. அது என்னன்னா, முதலாளி அம்மாவுக்கு குழந்தை இருக்காதான், வேலைக்காரனுடைய வேலைக்காரனோட மூலமா அந்த அம்மா குழந்தை பெற்றுதான். அத ஒரு கதையா எழுதிருக்காரு. அந்த பேனாவுக்கு தான் 80 கோடி ரூபாய்க்கு இப்ப செலவைக்க போறாங்க. எப்படிப்பட்ட நாட்டுல வாழ்றோம் பாருங்க. உவகை கொள்ளுங்கள், நீங்க எல்லாம் அப்படியே சந்தோஷமா இருங்க. போட்டோ ஏன்டா இங்க இருக்கு? எதுக்கா இங்க வச்சிருக்க? He is my inspiration. கொள்ளையடிக்கிறதுல my boss. தமிழ்நாட்டே தனி ஆளா சுருட்டினவரு. புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. திமுக ஆட்சிக்கு வந்தா பறிக்கப்பட்ட உரிமைகள் எல்லாமே மீட்கப்படும். மாநில உரிமைகள் முழுமையா பாதுகாக்கப்படும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். நான் தாவேகாவில் இருக்கவில்லை, நான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கவில்லை, நான் அதிமுகவில் இருக்கவில்லை, நான் பாஜகவில் இருக்கவில்லை. அதனால தான் அதே மாதிரிதான் 2 கோடி பேருக்கு நான் வேலை, 20 கோடி பேருக்கு நான் வேலை கொடுக்க போறேன். வருஷத்துக்கு 2 கோடி, 2 லட்சம் பேருக்கு வேலை, 2 கோடி பேருக்கு கொடுத்தோம்னா 5 வருஷத்துல 20 கோடி பேருக்கு நான் வேலை கொடுக்க, 2 கோடி பேருக்கு கொடுத்தோம்னா 5 வருஷத்துல 20 கோடி பேருக்கு நான் வேலை கொடுக்க போறேன். அறிவிச்சது யாரு? மோடி. இதுக்குதான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பசங்களா, அறிவுகிட்ட முண்டங்களா. மக்கள் கேட்டார்கள், டாஸ்மாக் கடைகளை மூடுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களும் அழிந்து கொண்டிருக்கிறது. வீட்டுக்கு வர வேண்டிய வருமானம் வருவதில்லை, பிள்ளைகள் படிக்க முடியவில்லை, வீட்டு வாடகை கட்ட முடியல, சாப்பாடு வாங்க முடியல, துணி வாங்க முடியல, வாழ முடியவில்லை. எத்தனை இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கக்கூடிய நிலை. இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. தயவு செய்து இந்த மதுக்கடைகளை மூடுங்கள். டாஸ்மார்க் மூடுவோம் சொல்லி நீங்க போன தேர்தல் சொன்னேன். யாரும் வந்து ஏரியால இவ்வளவு பெரிய கலாட்டா நடந்திருக்கு. எங்க போன அந்த ஏடு ஊமத்துற? இங்க இருக்கே. சத்தம் மட்டும் வருதா? எங்க இருக்க? நீங்க எங்க தூக்கி போட்டீங்களோ அங்கதான் இருக்கே. ஆமா, நுணக்கம் அடிச்சதா. இப்பதான் அடையாளம் தெரியுதா உங்களுக்கு? ஒரு வித்தியாசமான கெட்டப்புல ரைடுக்கு வந்தவன இவ்வளவு வித்தியாசமா ஆக்கிட்டீங்களா பாவிகளா. நிச்சயம் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய இளைஞர்களுக்கு நீங்க போட்டியிட அதிகமாக வாய்ப்பை தர வேண்டும். இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும். இளைஞரணிக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லுவேன். இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன். 2ஆம் உலகப் போர் சமயத்தில் ஜெர்மனியோட படையெடுப்பை தாக்குப்பிடிக்க முடியாம எதிரில் இருந்த உழைப்பால் உயர்ந்த சிகரம். உண்மையா சார் இது? ஆமா. இளைஞர் திமுக ஆரம்பிக்கும் ஒரு 15 வயசு, 18 வயசுல இளைஞர் அணி, 23 வயதில் 24 வயசுல திருமணம். திருமணமான 10ஆம் நாள் மிசால பிடிச்சிட்டு போயிடறாங்க உள்ள. எதுக்காக? மொழிக்காக, நாட்டுக்காக, இதுக்காக. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நீங்க பாத்திருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு கலர் பஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பச்சை கலர் பஸ், ஒருத்தர் மஞ்சள் கலர் பஸ். ஆனா நான் சொல்றேன், கடைசியா எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்க போவது பிங்க் பஸ் தான்.